Namaste children, welcome to science class. I am going to continue lesson number 5, reproduction and modification in plants. Today we see the new topic, asexual reproduction. Earlier we saw that plants reproduce not only from seeds but by other process as well. The production of new plants without the involvement of pollination and fertilization is known as asexual reproduction. Let us know the types of asexual reproduction. இப்போ நம்ம asexual reproduction பற்றி பார்த்துட்ருக்கோம். ஃப்ளாரிங் பிளான்ஸில் தான் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடக்குது. ஃப்ளாரிங் பிளான்ஸில் மேல் ஃபீமேல் பார்ட் இருக்கிறதுனால பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் நான் ஃப்ளாரிங் பிளான்ஸில் நான் ஃப்ளாரிங் பிளான்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது சீட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது, பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸும் நடக்காது. அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அந்த இடத்துல நடக்கும். First one, vegetative propagation. In potato, shoot arises from eyes. Sugarcane, yam are also known as this. Vegetative part of the plant such as root, stem and leaves can help to propagate the plant. Some vegetables, potato, sugarcane, அப்புறம் யாம் இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஷூட்லேருந்தே ஐஸ் மாதிரி ஃபார்ம், அந்த ஐஸ் மாதிரி இருக்கக்கூடியதில் ஷூட் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுலேருந்து பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்னா என்ன மீனிங் அப்படின்னா ரூட்டோ ஸ்டெம்மோ லீவ்ஸோ என்ன பண்ணுது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் this type of reproduction is called a vegetative propagation. This type of propagation is called a vegetative propagation. Okay. Next topic, budding. When we go to bakery, we see so many types of cakes and breads. These are very soft in nature. This is due to the presence of yeast. Single yeast undergoes asymmetric division. It produces a small protuberance which gradually grows and detaches from the parent cell. This process is called a budding. Budding na என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மொட்டு மாதிரி வெளியில் அந்த இதிலேருந்து பிளான்ட்லேருந்து சின்ன மொட்டு மாதிரி வந்து அந்த மொட்டு இன்னொரு நியூ பிளான்ட்டாக வளர்கிறதுக்கு நேம் தான் பட்டிங். இப்போ பேக்கரியில் பார்த்தோன்னா நம்ம கேக்ஸ் பிரெட்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சிங்கிள் ஈஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது ஈஸ்ட்டு தான் வந்து மைக்ரோ ஆர்கானிசம். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஈஸ்ட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா கேக்ஸு பிரெட்ஸு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. இப்போ இந்த பட்டிங் எப்படி ஆகுது, பட்டிங் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதில் நியூ பிளான்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அசிமெட்ரிக் டிவிஷன் ஆகுது. அசிமெட்ரிக் டிவிஷன்னா அதோடைய இந்த இப்படி தான் டிவைட் ஆகணுங்க இல்லாமல் எப்படி வேணாலும் அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பிளான்ட்டோடைய ஒரு இடத்துல பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வரும். அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகி அப்புறம் அந்த பிளான்ட்டு இன்னொரு பிளான்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை வந்து நம்ம பிக்சரில் பார்க்கலாம். இப்போ பட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஈஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏல வந்து வேக்யூல் கொடுத்துருக்காங்க. வேக்யூல்னால் எம்டி பிளேசஸ். தென் ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது நியூக்ளியஸ். ஓகே, அந்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னா பட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகுதுன்னா எயிட் ஷேப்பில் மாறிடுது. நியூக்ளியஸ் ப்ளூ கலரில் இருக்கக்கூடியதை பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து எயிட் ஷேப்பில் மாறிடுது. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது, அந்த 8 வந்து 2 ஸ்பெரிக்கல்ஸாக டிவைட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது, ஃபோர்த்து ஸ்டெப் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கப்புறம் செல்லில் இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகி மேலே இருக்கக்கூடிய அந்த அப்பர் பார்ட்டு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த அப்பர் பார்ட்டு இன்னொரு நியூ டாட்டர் செல்லாம் டிவைட் ஆகிடும். இப்போ திஸ் இஸ் அ டாட்டர் செல். அப்போ கீழே இருக்கக்கூடிய திஸ் இஸ் அ பேரண்ட் செல். ஓகேயா, திஸ் இஸ் அ டாட்டர் செல், this is a parent cell. Okay, then next topic, fragmentation.
ஸ்மால் பீஸாக டிவைட் ஆகிறதுக்கு நேம் தான் ஃப்ராக்மெண்டேஷன். Fragmentation. In a pond we see so many algae. Spirogyra is a filamentous alga which when it matures the filament, then it divides into pieces. Each fragment or piece of a filament will grow into a new filament or individual. Likewise, Spirogyra produces so many young ones, and this process is known as fragmentation. ஓகே, இந்த ஃப்ராக்மெண்டேஷனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டுலாம் நிறையா ஆல்கா அப்படிங்கிற பிளான்ட் இருக்குது. ஆல்காவுடைய சிங்குலர் ஃபார்ம் தான் ஆல்கே. இதில் ஒரு டைப் ஆஃப் ஆல்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா. இந்த ஸ்பைரோகைரா எப்படின்னா ஸ்மால் ரிப்பன் மாதிரி இருக்குது. ஃபிலமெண்டஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நார் மாதிரி ரிப்பன் மாதிரி மெலிசாக இருக்கும். இது என்ன ஆகும், மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அந்த ஒன் ஃபிலமெண்ட்லேருந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டும் அப்படியே பிரேக் ஆகி சின்ன சின்ன ஸ்மால் பீசஸாக டிவைட் ஆகிடும். அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்மால் பீசஸும் என்ன ஆகுதுன்னா ஒரு நியூ ஃபிலமெண்ட்டாக, ஒரு டாட்டர் செல், ஒரு டாட்டர் பிளான்ட்டாக அது வளர ஆரம்பிச்சிடும், இண்டிவிஜுவலாக வளர ஆரம்பிச்சிடுது. Likewise, Spirogyra produces so many young ones, and this process is known as fragmentation. அப்போ இந்த ப்ராசஸை என்ன சொல்கிறோம், ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன, பீஸாக டிவைட் ஆனால் தட் இஸ் கால்ட் அ ஃப்ராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்போர் ஃபார்மேஷன். What do you mean by unfavorable conditions? Scarcity of water, high temperature, then nutrient deficiency in soil, etc. are unfavorable conditions. இப்போ என்விரான்மெண்ட்டில் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், இப்போ பிளான்ஸுக்கு என்னென்ன அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இல்லாதது, ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், ஹை டெம்பரேச்சர், சாயிலில் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸில் என்ன பண்ணும், நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், அதாவது நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸோட டைப்ஸ் பார்த்தோன்னா ஆல்கே, ஃபங்கை, மோஸ் அண்ட் ஃபர்ன்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போவே ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணிடுதுன்னா சாயிலில் அப்படியே விட்டுரும், சாயில்லையோ இல்லை ஏர்லையோ விட்டுடும். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த என்விரான்மெண்ட் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ஸாக மாறுதோ அப்போ அந்த டைமில் அது ஜெர்மினேட் ஆகி நியூ பிளான்ட்ஸை வந்து அது என்ன பண்ணிடும், மேக் பண்ணிடும். They germinate into new plant when favorable conditions or returns. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரெட் மோல்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே பங்கை கொடுத்துருக்காங்க, அந்த மஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போ ஸ்போர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பிளான்ட்லேருந்து ஸ்போர்ஸ் வந்து ஸ்மால் சீட்ஸ் மாதிரி இருக்கும். சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது என்ன ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது மேலே சின்ன சின்ன மொட்டு மாதிரி ரொம்ப லைட்டாக டாட்டாக இருக்கும். அந்த ஸ்போர்ஸ் வந்து இங்கேயே பிக்சரில் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேயா, இதில் சிங்கிள் பேரண்ட்லேருந்து மட்டும்தான் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சீட்ஸ் அப்படிங்கிறது மேல் ஃபீமேல் ஃபார்ம் ஜாயிண்ட் ஆனால் மட்டும்தான் சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் டாபிக் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் பாட்ஸ். இப்போ இதுவரை நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்னா பிளான்ட்டோடைய ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் பார்ட் எல்லாமே என்ன பண்ணிடுது, நம்மளுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் அதை வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பட்டிங். பட்டிங்னா ஸ்மால் ஒரு என்னது பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அது நியூ செல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. தேர்டு ஒன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். பீஸாக அந்த பிளான்ட்லேருந்து நிறைய பீசஸ் ஃபார்ம் ஆகி அந்த பீசஸ்லேருந்து ஒரு யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் பிளான்ட் வந்து
நான் ஃப்ளாரிங் பிளான்ட் வந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளான்ட்ஸை ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் மேக் பண்ணும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் டாபிக் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் பாட். இப்போ நியூ டாபிக் பார்க்குறோம், மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் பாட். இதுவரை நம்ம என்ன பிளான்ட்னா நீங்கள் லோயர் கிளாஸஸில் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ரூட் வந்து இந்த ஒர்க்கை செய்யும், ஸ்டெம் வந்து இந்த ஒர்க்கை செய்யும், லீவ்ஸ் வந்து இந்த ஒர்க்கை செய்யும் அப்படின்னு சர்டைன் ஒர்க்ஸ் வந்து அதுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். அப்போ இந்த ஒர்க்கோட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கையும் அது என்ன செய்யுது, இந்த ஒர்க்கு இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒர்க்கையும் செய்கிறதுக்கு நேம் தான் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இப்போ இந்த பிளான்ட்ஸில் நம்ம ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் இதெல்லாம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். Carefully remove a fresh carrot plant from the soil. Observe it. Look at the part we usually consume as carrot vegetable. However, it is not an unripe fruit, but the taproot of the carrot plant. We can see that the taproot of the carrot is swollen. In the case of the carrot plant, the taproot has a different characteristic than the usual plant. Normally, each plant organ originally evolved to meet certain needs of the plant. For example, roots evolved primarily to anchor the plant and also absorb and water mineral nutrition from the soil. Leaves are adapted to optimize photosynthesis. Okay, carrot plant எடுத்துக்கிறோம், அது சாயிலிருந்து எடுத்தோன்னே அதை வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு unripe fruit. That is a unripe fruit. It is a வெஜிடபிள். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டேப் ரூட்டில் இருக்குது. அந்த கேரட்டை பார்க்கும்போது அதை சாயிலேருந்து எடுத்து பார்க்கும்போது அது டேப் ரூட்டாக இருக்குது. இப்போ இந்த டேப் ரூட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேரட் இருக்கக்கூடிய பார்ட்டெல்லாம் அப்படி ஸ்வெல்லாக இருக்குது. இது நார்மல் ஒர்க்கு இல்லாமல் அந்த கேரட் பிளான்ட்டில் நார்மலாக ரூட் வந்து ஆங்கர் மட்டும் பண்ணாமல், பிளான்ட்டை ஆங்கர் மட்டும் பண்ணாமல் அதோடைய ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்குது. ஆங்கர்னால் சாயிலில் அப்படியே அந்த பிளான்ட்டை என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணி, அதாவது ஊனி இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கை செய்கிறது தான் ரூட் செஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இன்னொரு ஒர்க்கை என்ன ஒர்க்கை செய்யுதுன்னா, சாயில் இருக்கக்கூடிய வாட்டரை அப்சார்ப் பண்ணி பிளான்ட்டோடைய பார்ட்டுக்கெல்லாம் ரூட் கொடுத்துட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் கேரட்டில் என்ன பண்ணுது, அந்த டேப் ரூட் சிஸ்டம் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், லீவ்ஸ் ஆர் அடாப்டட் டு ஆப்டிமைஸ். Leaves are adapted to optimize. Stems evolved to reach out sunlight and also served to conduct water from roots to leaves. However, in certain plant species, specific parts have evolved further in unusual and surprising ways to meet certain other specific needs. In some plants, root, stem and leaves change their shape and structure to perform special functions like storage of food, mechanical support, protection and other vital functions. This is known as modification. Okay, modification. What is meant by modification? அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ லீவ்ஸ் வந்து என்ன ஒர்க்கை செய்யுதுன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யுது. அது ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த ஃபுட்டை யார் வந்து சப்ளை பண்ணுறாங்க, மற்ற பிளான்ட்டோடைய மற்ற பார்ட்டுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்கன்னா, ஸ்டெம் வந்து அந்த லீஃபோடைய ஃபுட்டு, லீஃபில் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஃபுட்டை ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்து மற்ற பார்ட்ஸுக்கெல்லாம் சப்ளை பண்ணுது. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது, லீஃபில் நடக்குது. ஸ்டெம் வந்து ரூட்லேருந்து வாட்டரை கண்டக்ட் பண்ணி பிளான்ட்டோடைய மற்ற பார்ட்டுக்கும், லீஃப்லேருந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து மற்ற பார்ட்டுக்கும் கண்டக்ட் பண்ணக்கூடியது. கண்டக்டிங் பார்ட் வந்து ஸ்டெம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இன்னும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸையும் செய்கிறதுக்கு நேம் தான் மாடிஃபிகேஷன். அது என்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், மெக்கானிக்கல் சப்போர்ட், ப்ரொடெக்ஷன் அண்ட் அதர் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸை அது செய்யுது. இப்போ மெக்கானிக்கல் சப்போர்ட், பேனியான் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரூட்டுங்கிறது சாயிலுக்கு அண்டரில் தான் இருக்கணும். ஆனால் பேனியான் ட்ரீயில் அந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் ஒரு ரூட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இது மெக்கானிக்கல் சப்போர்ட், எக்ஸ்ட்ரா ஒர்க்கையும் கொடுக்குது. இப்போ இந்த டைப் ஆஃப் ரூட்டுக்கு நேம், இதுக்கு தான் நம்ம மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். மாற்றி செய்யக்கூடிய ஒர்க்கை மாடிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், what appear as the leaf of cacti are actually other stem and
What appear as spine on them are carefully actually leaf. Okay, leaf cacti plants சப்பாத்திகளின்னு சொல்கிறோம்ல அதோடைய லீஃப் அது க்ரீன் கலராக இருக்கக்கூடிய அந்த லீஃபை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது லீஃப் கிடையாது, என்னது இது ஸ்டெம். ஓகே, அதில் ஸ்பைன் இருக்கும். அந்த ஸ்பைன் பார்த்தீங்கன்னா ஸ்பைன்னா என்னம்மா, ஸ்பைன்னா முள்ளுன்னு சொல்கிறது. அப்போ அந்த ஸ்பைன் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பிளான்ட்டோடைய லீஃப். ஆக்சுவலாக அது அந்த ஸ்பைன் தான் அதோடைய லீஃப். இட்ஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டூ ஸ்பைன்ஸ் அண்ட் அடாப்டேஷன் டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, இப்போ இந்த சப்பாத்தி கள்ளி இந்த கேக்டஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் எங்கே வளருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான வாட்டரே இல்லாத அந்த பிளான்ட்டோடைய வாட்டரே இல்லாத அந்த சாயிலில் தான் இந்த பிளான்ட் வளருது. இப்போ இந்த கேக்டஸ் பிளான்ட்ஸில் ரூட்ஸ் ரொம்ப அண்டரில் போய் அண்டர் கிரவுண்ட் வாட்டர், அதாவது அக்யூஃபர்லேருந்து வாட்டரை எடுத்துகிட்டு வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரூட் எடுத்துகிட்டு வர அக்யூஃபர்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய வாட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோடைய லீஃப்லேருந்து எக்ஸஸ் வாட்டர் எவாப்ரேட் ஆகுறதுக்கு நேம் தான் டிரான்ஸ்பிரேஷன். இப்போ இந்த அவ்வளோ தூரம் போய் அந்த பிளான்ட்டு அக்யூஃபரில் போய் பிளான்ட்டோடைய ரூட் வாட்டரை எடுத்துகிட்டு வந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த பிளான்ட்டோடைய லீஃப் வந்து டிரான்ஸ்பிரேஷனே ஸ்டாப் பண்ணிடும். லீஃப் இருந்தால் தானே டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும், அதனால் ஸ்டெம்மே வந்து லீஃபாக மாறிடும். அப்போ இந்த லீஃப் பார்ட் என்னவா மாறிடும், ஸ்பைனாக மாறிடும். ஓகேயா சில்ட்ரன், அண்டர்ஸ்டாண்டா? இப்போ டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த கேக்டஸ் அப்படி பிளான்ட் வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஃபோட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம்டு பை த ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கணும், லீஃபில் நடக்கணும். ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டெம் க்ரீன் கலராக இருக்கிறதுனால க்ரீன் கலர் அந்த ஸ்டெம்மில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. This lesson let us study about the modification of root, stem and leaves. இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் root, stem, leaves ஓட modifications. First one, roots for storage. Look at radish, turnip, beetroot and carrot. They all grow under the soil. As soon as you pluck it from the ground, if you wash them gently, you will notice small roots dangling from their surface. All these vegetables are in fact roots in the plant. Instead of thin slender roots in the case of such plants, the roots have become a place to store the food produced by them. Okay, radish, turnip, beetroot, carrot இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாயில் அண்டர் கிரவுண்ட் சாயிலில் தான் அண்டர் த சாயிலில் தான் அது வந்து க்ரோ ஆகுது. அது வந்து சாயிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்தோடனே அதனால வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த பிளான்ட்லேருந்து கேரட், பீட்ரூட், டர்னிப்லேருந்து ஸ்மால் ரூட்ஸ் ரொம்ப அப்படியே என்னது டேங்க்லிங்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க்லிங் மீன்ஸ் அதனால் அதுலேருந்து அட்டாச் ஆகிருக்கக்கூடியது ரொம்ப ஸ்மால் ரூட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இந்த வெஜிடபிள்ஸில் பார்க்கும்போது இது வந்து டேப் ரூட் சிஸ்டமாக இருக்குது. டேப் ரூட் சிஸ்டமில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே டேப் ரூட் சிஸ்டமில் வளரக்கூடிய ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இந்த ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த பிளான்ட்ஸை இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடிஷஸ் ஸ்பிண்டில் ஷேப்டு ரூட்டுன்னு சொல்கிறோம். ஓகே,